ஹாய் ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கங்க. ஸோ இன்றைக்கி அன்அஃபிஷியல் தாங்க பார்க்கும். அன்அஃபிஷியல் வந்து 10th வீக்கு 3rd டேங்க. ஸோ 3rd டேயில் வந்து வேறு லெவலான ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. யாருன்னு கேட்டேன், இப்போ கானா வினோத்தர்கள் வந்து பயங்கரமாக ஓட்ஸ் வாங்கிட்டு முதல் இடத்துல நிற்கிறாரு. ஸோ நான் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், இவரெல்லாம் நாமினேஷன் வரணும், வந்தால் தான் வந்து இவர் யாருன்றது மக்களுக்கும் தெரியும். ஸோ மக்கள் வந்து என்ன சொல்ல வராங்கன்றது இவருக்கும் புரியும். ஓகேங்களா? ஸோ ஏன்னா வந்து நாமினேஷன் வந்தால் தான் வந்து குவித ஓட்டுகள், பயங்கரமாக குவிகிற ஓட்டுகள். ஒரே ஒரு நபர் நான் வந்து இந்த சீசனில் பார்த்த வரைக்கும் கானா வினோத்தோட மட்டும் தான் பயங்கரமாக ஓட்டு விழுது. ஸோ மக்களை உங்களுக்கு பிடிச்ச நபர் யார், உங்களோட ஃபேவரட் கண்டஸ்டன்ஸ் யார், நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டிருக்கீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ஓட்டு வந்து கானா வினோத்தை தான் போட்டிருக்கேன். ஸோ அதே மாதிரி உங்களோட ஒப்பீனியன் வந்து ஷேர் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் போகிற ஒரு லைக்குமே நம்ம வீடியோ வந்து பல பேருக்கு சேரும். வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் லைக் போட மாட்டேறீங்க, பார்த்து போட்டு விட்ருங்க. ஸோ முதல் இடத்துல இருக்குது நம்ம கானா வினோத்தர்கள். கானா வினோத்தோட ஓட்டிங் பார்த்தா வந்து 1,14,756 ஓட்டுகள். பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 31%. நேற்றெல்லாம் வந்து 30% இருந்து 31 ஆயிடுச்சு. டே பை டே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இவ்வளோ காம்படிஷன்லேயும் இவ்வளோ நாள் கழிச்சுமே வந்து அவருக்கு வந்து 1,00,000 ஓட்டு வந்து ரொம்ப பெரிய விஷயம். பட் ஆனாலுமே வந்து சில விஷயங்கள் வந்து அவர் வந்து அவாய்ட் பண்ணி ரொம்ப நல்லது. அதிகமாக பேசுறது, ஸோ தேவையில்லாம விஷயங்களை வந்து கொஞ்சம் அட்ரஸ் பண்ணுறாரு. இதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணால் நல்லா இருக்கணுமா நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா அந்த ஆதிரை மற்றும் வந்து எஃப்ஜே இந்த மேட்டர்லாம் உள்ளே போய் நுழையுது. ப்ளஸ் இந்த கமருதீன் மேட்டரில் வந்து சில விஷயங்கள் வந்து அவர் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்காங்களா, அதை அப்படியே ஃப்ரீயாக விட்டால் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி எனக்கு தோணுது. அதனால் வந்து அவரோட பேர் கொஞ்சம் கெட்டு போவோமோ அப்படின்னு அவருக்கு ஒரு சின்ன ஒரு பயம் இருக்குது. அதனால் வந்து அது கொஞ்சம் அவர் அவாய்ட் பண்ணால் நல்லா இருக்கும்ன்றதை நான் நினைக்கிறேன். ஸோ 2வது இடத்துல இருக்கிறது சபரி இருக்கார். சபரியோட ஓட்டிங் பார்த்தீங்கன்னா 65,957 ஓட்டுகள். பர்சன்டேஜ் 18% எடுத்திருக்காரு. சபரி வந்து ஒன்றுமே கேம் வந்து அந்தளவுக்கு எதுவுமே இம்ப்ரூவ்மெண்ட்டு கிடையாது. எதுவுமே என்ன பண்ணுறாருன்னே தெரில. ஸோ சபரிக்கு வந்து டாஸ்க் எடுத்து விளையாடலான்னு பார்த்தாலும் அதுலேயே வந்து சில சண்டைகள், ஸோ முரண்பாடுகள்லாம் ஏற்படுது. அவராக எதாவது பண்ண சொன்னாலும் பண்ண மாட்டாரு. அந்த ஒரு நிமிஷத்தை விடவே மாட்டுறாரு. இன்னும் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்கார். இதெல்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகுன்னு சொல்லி எவ்வளோ வாட்டி பிக் பாஸும் கூப்பிட்டு சொல்லிட்டாரு. உங்களோட சுயரூபத்தை கொண்டு வாங்கன்னு சொன்னாலும் அவர் அதை பண்ண மாட்டார். ஸோ இன்னும் வந்து அந்த ஒரு சேஃப் ஜோனில் விளையாடுற மாதிரியே தான் விளையாடிட்டு இருக்காரு. ஸோ அவரோட கேம் வந்து டோட்டலாக வெளியில் வரல. ஸோ ஒருவேளை அவர் வெளியில் வந்த பிறகு அவர் கேம் வெளியில் வருமானது நமக்கு தெரியல. ஸோ சபரி வந்து கொஞ்சம் மாற்றங்கள் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன்.